இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகீஸ் கிச்சன். இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்ன கீத்தா இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுலில் போட்டு 1.5 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இதோட வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம்னாக்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் இதை ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 3 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. இதோட பூண்டு பல், தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ இதை நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் அரைக்கணும். இதை அப்படியே தாளித்து இதில் கொட்டிக்கணும். இதை அடுப்பில் வச்சு கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. இது வெறும் பச்சையாக சாப்பிடக்கூடியது. தேங்காய் சட்னி டேஸ்டியாக இருக்கும். இதை நான் இப்போ தாளிச்சிக்கிறேன் ஒரு பவுலுக்கு மாற்றி. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கடுகு கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம சட்னியோட சேர்த்துருவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.